ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பிரான் கிரேவி பண்ணுவோமா? நிறைய சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொரியண்டர் லீஃப் போட்டு நல்ல ஸ்மெல் இறங்கட்டும். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சீரக பொடி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி, பெப்பரிக்கா பவுடர் போட்டிருக்கேன். பெப்பரிக்கா பவுடர் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கலருக்காக. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்குமா ரெடி ஆகட்டும். அது முடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா. நான் இன்னைக்கு டைகர் பிரான் தான் எடுத்திருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாம் ஹெட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. டைகர் பிரான் சேர்க்குறீங்க அப்படின்னா அப்படியே ஹெட்டோடய சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு நார்மல் பிரானும் சேர்த்துருக்கேன் நான். இது அப்படியே தொக்கு மாதிரி சாப்பிடணும்னா அப்படியே பொறுமையாக பக்கத்துலேயே நின்று பெரட்டி நின்று வேக விடுங்க. கொஞ்சம் கிரேவி வேணும்னு நினைச்சீங்கன்னா மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோ போதும். லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா போதும். ரொம்ப க்ரீமியாக சூப்பரான பிரான் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரான் பண்ணிங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டாக இருக்கும். இதில் இருக்க கிரேவி அப்படியே எடுத்து சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி